என்னடி இது? இது இது என்னடி அது? இது அன்பே, இன்று மாலை 6:30 மணிக்கு தோட்டத்தில் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். தவறாதே. அதுதான் தவறாமல் வந்திருக்கிறாயா? ஐயோ, நான் சொல்வது கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்வதை நான் கேட்பதா? காலையிலே என்னிடம் 10 நிமிஷம் போட்டு பதப்புகிறாய், மாலையிலே மாற்றானுடன் குஞ்சுகிறாய். ரோஹி, இல்லை, அந்த கடிதம் வெளியில் தெரிந்து விட்டதே என்று வேதனைப்படுகிறாயா? தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் நிரப்பராதி. கற்பிற்கரசியே, என்மேல் தான் தவறு. என்னை இப்படி எல்லாம் பேசாதீர்கள். நீ எப்படி ஏறி பேசுவது? காதல் காதல் என்று கூறுவது இங்கே, கள்ள காதலுடன் இன்பம் கொள்ளுவது அங்கே. இது எத்தனை நாளாகி நடக்கிறது? ஐயோ, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. நான் ஒரு பாவமும் அறியேன். பாவத்தின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறாயா? விபச்சாரி. கணவனையே கடவுள் என்று கருதி வந்தவளுக்கு கிடைத்த பட்டம் விபச்சாரி. வேதனை விழாவிலக்கு வெளியில நீர்வழி இரவு பகலாய் உங்களுக்காக ஏங்கி கிடந்தவளுக்கு கிடைத்த பட்டம் விபச்சாரி. கண்ணில பிறந்து, கருத்தில வளர்ந்து, பேச்சில தவழ்ந்து, காதலாய் விளையாடி கழித்திருந்த என் காதல் உள்ளம் கேவலம் கண நேர இன்பத்திற்கா பலியாகிவிடும். ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் துச்சமாக மதித்து ஏற்றுக்கொண்ட என் காதல் உள்ளம் கேவலம் மிருக இச்சைக்காய் இசைந்து போகும். அன்பையே அரண்மனையாகவும், அறத்தையே அரசாகவும், வீரத்தையே வாளாகவும், கற்பையே கவசமாகவும் கொண்ட கன்னித்தமிழ் பெருங்குடியில் பிறந்தவள் உபச்சாரியாவாள். காதலனை தவிர காதகர்கள் வந்தால் எங்கள் வேல்வெளிகளில் இருந்து வேல் பாயும், தென்றல் பேச்சுக்கள் சூறாவளியாய் மாறும், மலர் கரைகள் இரும்பு கரையாகும். அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தவனை விபச்சாரி என்கிறேன். நிறுத்து. பத்தினி தெய்வமே, வா. என்றும் எப்பொழுதும் இன்பமாயிருக்கும் மரணப்படுக்கை உனக்காக காத்திருக்கிறது. தயார்தானே? தயார்தான். உங்களிடம் விபச்சாரி என்ற பேச்சை கேட்பதை விட உங்கள் கையால் மரணம் அடைவது எவ்வளவோ மேல். ஆம், உன்னை போன்ற விஷப்பூச்சியை விட்டு வைக்க உத்தேசமில்லை. நீ செய்த பாவத்திற்கு கடைசி முறையாகவாவது வருத்தப்படு. இதில் இருக்கும் குண்டுகள் உன் உயிரை குடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றன. வருத்தம்? மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டிருக்கும் நான் வருத்தப்படுவது என்ன இருக்கிறது? உங்களை விட்டு பிரிந்து போகிறேனே என்றுதான் வருந்துகிறேன். பாபாத்மாவே, பசுப்புகிறாயா? அந்த கருணாத்தி எனக்கு எழுதுனதுங்க. இதோ இவர்தாங்க. ஆமா சார், எனக்கு அழகிக்கும் ரொம்ப நாளா உண்டுங்க. நான் தினம் அந்த மரத்துல எழுதி எழுதி வைப்பனுங்க. இது அடிக்குறுக்கா எடுத்து படிக்கும். அது இவ்வளவு கிளைமேக்ஸ் முடியும்னு நான் நினைக்கிறேங்க. யாரா நீ? நான் அழகு அடுத்த விட்டு வேலைக்கார. இத பாருங்க. ஒன்னால இவ்வளவு நாட்களாய் காதல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை? கஷ்டம் வந்துடுன்னு. அதனால. ஆமா சார், கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு, பண்ணிக்கிட்டா இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துருதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏப்பா இங்க வா. இந்த வீட்டுல மேரிங்கிற பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எங்க? அவங்க எப்பவே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. இங்க இருந்து சாமான கூட கடைக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? இப்ப எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க.
இன்னும் அழுகை வாழ்ந்தவாடு இல்லையா? இந்த மாதிரி நீ அழுதுகிட்டே இருந்தா எப்படி அடி இந்த வீடு உருப்படும்? மீனா, எப்ப பார்த்தாலும் இப்படி அழுகிட்டே இருந்தா இந்த வீடு எப்படி உருப்படும்? ஐயோ, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? 2 நாளா நீங்க வீட்டுக்கு கூட வரலையே. எதுக்கடி வீட்டுக்கு வரணும்? வந்தா நீதான் கண்ணீரை விடுற கதர். வந்ததும் வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்றியாடி? எப்ப பார்த்தாலும் ஓயாத அழுகை அழுகை அழுகை. பெரிய நீசன். இந்த நிலையில் இப்படியெல்லாம் நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அத்தா, நான் உயிர் வாழ்வது உங்களுக்காக தானே. நிஜமாவா? சந்தேகமா? அப்போ நான் தான் தவறுதலா நடந்துட்டேன். ராஜம், நீ ரொம்ப நல்லவன். இப்பதான் அதிர்ஷ்டத்தாலே. ராஜம், நான் ஒண்ணு சொல்றேன், எனக்காக செய்வியா? சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். தவற மாட்டிய? தவறவே மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. அப்படியானா அந்த தாலியை கழட்டி இப்படி கொடு. என்ன அநியாயம்! இந்த சண்டாளி, இந்த சண்டாளம் உங்கள் மனதை இப்படி மாற்றினார்கள். நீ உங்க அப்பாவும் தான். நான் சண்டாளிதான். உண்மை அன்பிற்கு இடமளித்த நான் சண்டாளிதான். உங்களையே தெய்வம் என்று நம்பி இருக்கும் நான் சண்டாளிதான். உங்களால் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் நான் சண்டாளிதான். சூதாட்டத்திற்காக குடிக்காகவும் தாலியையும் விற்க துணிந்த உங்களை போன்றவருக்கு மனைவியா இருக்கும் நான் சண்டாளிதான். என்ன? ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம். பாடிங்க, பாடி. என் சம்சாரத்தை எடுத்தா நீ யாரடி கேட்கிறவ? போடி. அம்மா வந்து இப்படி எல்லாம் ஏய், இப்ப இந்த தாலியை கலட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? ஐயோ, புருஷனை உயிருடன் வைத்துக் கொண்டு தெய்வ தன்மை புரிந்தே தாலியை எந்த பெண்ணாவது கலட்டி கொடுப்பாளா? நான் உயிருடன் இருக்கும் போது எனக்கு உதவாத தாலியை எத்தால் தான் கழட்டுவியோ? என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? தெரிந்து விடுங்கள், இனிமேல் இன்பமாய் வாழலாம். இன்பம்? மதுவின் போதையிலே இல்லாத இன்பம், குதிரை பந்தயத்திலே இல்லாத இன்பம் உன்னிடம் தானா இருக்க போகிறது? இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையால் தானே பல குடும்பங்கள் பாழாய் போயிருக்கின்றன. நீங்கள் படித்தவராய்த்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏண்டி, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? ஆண்களின் அடிமைகள் பெண்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு ஆசைக்கு அடங்கி நடக்க வேண்டும். அதுதான் அவர்கள் கடமை. பெண்களை வெறும் படுக்கையறை பொம்மைகளாகவும் பிள்ளை பெறும் எந்திரங்களாகவும் வேலை செய்யும் அடிமைகளாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்களோடு சம உரிமையோடு மகிழ்வோடு வாழ நினைக்கும் என்னை போன்ற பெண்
என்னை அடையுங்க. உண்மை காதலுக்காக என் அந்தஸ்தை விலக்கி விட்டு ஆனந்த வாழ்க்கை வாழலாம் என்று வந்த இந்த அவலையை அடையுங்க. நீங்கள் கேட்ட போதெல்லாம் குதிரை பந்தயத்திற்காகவும் குடிக்காகவும் ஆயிரக்கணக்கில் பணம் செய்த பாக்கியவனை அடையுங்க. உங்கள் சுகமே பெரிதென கருதி பல நாள் பட்டடி கிடந்த இந்த அவலையை அறியுங்க. அந்த உருவான அண்ணனையும் 6 உயிர் தங்கையையும் விட்டு பிரித்து வைத்த இந்த சதிக்காரியை அழைத்துக் கொண்டு விடுங்க. உங்களுக்கு இந்த தாய் தான வேண்டும். எது தாழ்வு என்று கூட தெரியாத நீ எப்படி உன் வாழ்க்கை நடத்துவா என்றுதான் நான் உன்னை விட்டு பிரிய தயங்குகிறேன். ராஜு, ராஜு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தி விட்டேன். நான் உங்களை மன்னிப்பதா? அப்படி அப்படி நீங்க என்ன ஒன்று செய்துவிடவில்லையா? ஆஹா ராஜு, இவ்வளவு அன்பான உன்னை மறக்கும்படி இந்த பாலும் குதிரை பந்தையும் குடிமல்லமும் செய்துவிட்டது. தொண்டை அதிக வறட்சியாக இருக்கிறது. காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் ராஜு, நாளை காலையில் கடன்காரன் காரை கொண்டு போய் விடுவான். இன்று கடைசி முறையாக காரில் கடற்கரைக்கு போய் காஃபி சாப்பிட்டு காற்று வாங்கி வருவோம். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? என்றும் இல்லாதபடி இன்று உன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டாகிறது. வேறொன்றுமில்லை. நீங்கள் பேசுவதை பார்த்தால் எனக்கு என்னவோ பயமாகவே இருக்கிறது. அட பைத்தியமே, அழாதே, வா போகலாம். இந்தாப்பா ரிச்சா, வரியா? எங்க போகணுங்க? ஆனைக்கவனி போகணும். ஆனைக்கவனியா? எவ்வளவு தருவீங்க? மாமூல் தானே, 8 அணா தரேன். முடியாது. டபுள் சார்ஜ் கொடுத்தா தான் என்னால எடுக்க முடியும். 1 ரூபாய் தரணும். 1 ரூபாயா? ஏதோ கொஞ்சம் சேர்த்து தரேன், வாப்பா. சரி, உட்காருங்க. வண்டி புதுசு, பார்த்து உட்காருங்க. என்னப்பா ஏமமா மெதுவா போற, கொஞ்சம் வேகமா போப்பா. என்னையா என்ன மாடு நினைச்சுக்கிட்ட? நானும் ஒன்னாட்ட மனுஷன் தானையா. பணம் கொடுக்கல? பணம் பணம் நம்மாண்டே வச்சுக்கினியா? பணமா கொடுக்கற? பணம் ஐயோ ராஜு, நாம் பள்ளிக்கூடத்தில் படித்ததும் உன்னை நான் மணந்ததும் என் தங்கையையும் அண்ணனையும் விட்டு பிரிந்ததும் உன்னையும் இழந்து என் கைகால்களையும் இழந்து இங்கு தவித்துக் கொண்டிருப்பதும் எல்லாம் ஒரு கனவை போல் நடந்து விட்டதே. ராஜு, நீ இறக்கும் பொழுது
இந்த பாவியை என்ன நினைத்து இருந்தாயோ ராஜம், ராஜம். செல்வம், வருத்தப்படாதீர்கள். நெஞ்சுக்கு கொஞ்சமும் தொந்தரவு கொடுக்க கூடாது. கை கால்களை இழந்தவர்கள் உலகில் யாருமே இல்லையா? மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். மேரி, இனி இந்த உலகில் நான் யாருக்காக வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும் மேரி? மேரி, என் மனைவி சாகும் போது ஏதாவது சொன்னாளா? ஆமா, மறந்தே போய்விட்டேன். இந்த தாலியை உங்களிடம் கொடுக்க சொல்லி இறந்து விட்டார்கள். தாலியா? ஐயோ ராஜம், நான் கட்டிய தாலியை எனக்கே கொடுக்க சொல்லி இறந்து விட்டாயா? ராஜம், ராஜம். மேரி, எனக்கு ஒரு சிறு உதவி செய்வீர்களா? ஐயோ, இனி நான் பிழைக்கவே மாட்டேன். எனக்கு அன்பே உருவான அண்ணனும், இரு கண்களை இழந்து தவிக்கும் என் உயிருக்கு மேலான தங்கையும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்த துரோகம் தான் என்னை இந்த கிதைக்கு கொண்டு வந்து விட்டது. கடைசி முறையாக அவர்களை பார்த்து மன்னிப்பு கேட்டால் தான் என் மனம் நிம்மதி அடையும். ஊன்றி செல்ல ஒரு கைத்தடி கொடுக்கிறீர்களா? அதற்கு என்ன, குணமானதும் ஊருக்கு போகலாம். சாப்பிடு. அண்ணா, மீனா. செல்வம், செல்வம், அண்ணா, செல்வம், அண்ணா. செல்வம், இந்த நிலையில உன்னை பார்க்க வேண்டும். என்ன அநியாயமா இருக்கிறது? எந்த கண்டாளர்கள் செய்த சரி? மீனா, பாரம்மா, உன் அண்ணன் கையையும் காலையும் இழந்து விட்டார். மீனா, 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 உன்னை குருடே என்று சொன்னதற்கு நான் அனுபவிக்கிறேன். எனக்கு இந்த தண்டனை கூட போதாது. என்னை சித்திரவதை செய்ய வேண்டும். உன் சந்தோஷமே எங்களுக்கு சந்தோஷம் என்று இருந்தோமே, நீயும் இப்படியே ஆக வேண்டும். கண்டாளன், கதிகாரன், எனக்காக, என் நல்வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்வையை தியாகம் செய்த உங்களை எவ்வளவு கஷ்டப்படும்படி செய்து விட்டேன். உங்களுக்கு தங்கை மீனாவுக்கு செய்த துரோகம் தான் என்னை இந்த கதைக்கு கொண்டு வந்து விட்டது. செல்வம், அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா. அண்ணா, அண்ணி எங்கே? என்ன, ராஜம் இறந்து விட்டாளா? அண்ணி இறந்து விட்டதா? இறந்து விட்டாள். இந்த துப்பாக்கி ஓலை விட்டு பிறந்து விட்டாள். மீனா, உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். என்னை மன்னித்து விடமா. ராஜத்தையும் மன்னித்து விடு. மன்னித்து விடமா ராஜத்தையும். எப்படியப்பா இந்த நோயிடம் ஏற்பட்டது? அண்ணா, நானும் ராஜனும் காரில் போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு ராஜன் இறந்து விட்டாள். செல்வம், ராஜத்தையும் கைகால்களை இழப்பதற்காக எங்களை விட்டு பிரிந்து போனார். என் மீது எவ்வளவு உயிராய் இருந்தீர்கள். என்னை, அண்ணா, என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் நான் நிம்மதியாய் இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா. நீயும் எங்களை விட்டு பிரிந்து விடாதே அண்ணா.
செல்வம் செல்வம் என்னப்பா செல்வம் நெஞ்சு அதிகமாய் வலிக்கிறதே. செல்வம் அண்ணா செல்வம் 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 அம்மா செல்வம் செல்வம் அம்மா செல்வம் செல்வம் அப்பா அம்மே இன்ப ஜோதியே உன்னன்ப பாதையால் இன்பத்தெந்தல் எந்தன் வாழில் இதிந்த வீசே பாரு நான் பாக்கியசாலி, வாழ்வில் நான் பாக்கியவதி, இன்பம் துன்பம் என்றும் ஒன்றாய் பங்கு கொள்வோம் பங்கு கொள்வோம். கண்ணும் ஒன்றையொன்று கலந்த அந்நாளே கள்ளம் இல்லா காதல் கொண்டேன் எந்தன் கண்ணாளா கண்ணும் கண்ணும் காதல் என்னும் போதை இன்பம் கண்ணே இன்பம் கண்டோம், ஜாதி என்னும் பேரென்னும் மஞ்சா நெஞ்சம் கொண்டோம். நானியே பாடி ஜாலியாய் ஓடி நாடுமே ஆடுவோம், பாலுடன் தேனும் பாகுமே சேர்ந்த பான்மையாய் கூடுவோம். ஆதம் ஏவாள் போலவே ராதா கிருஷ்ணன் போலவே நாதம் கீதம் போலவே நாமும் ஒன்றாய் வாழ்வோம். ரிம் டிம் டாம் குலா குலா நகுடி குடகுடி 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 குடி தாம் புலா புலா குடி 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 குடி. நீலவான மீனிலே உலாவும் கிள்ளை ஜோடிப்போம். மாலையில் உலாவுவோம் சோலையில் உலாவுவோம் நீல பொய்கையில் நீந்தும் அன்னம் போல் நாமும் ஓடத்தின் மீதே மாலையில் உலாவுவோம் சோலையில் உலாவுவோம். ஆசை போலவே ஆவும் யாவுமே மாசில்லாத நேசத்தாலே மனம் போலே சுகம் பெறுவோ. நல்லவன் என்பதோர் மழுவன் வார்த்தையே வாழின் கீதமோ. என்னையா கூப்பிடுறீங்க? ஆமா, மவுண்ட் ரோட்டுக்கு போகணும். என்னப்பா பாக்குற? இல்ல, உங்களை பார்த்ததும் என் பெரியப்பார் பையன் செல்வரத்தனம்னு ஒருத்தன் இருக்கான், அதன் பெண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. ரிக்ஷா வந்து இருக்கிற கொஞ்சம் கூட மேல சொல்லாம பேசுறியே, நான்சென்ஸ். ஏமா, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் பேச தெரியும்னு பேசுறீங்களா? பொம்பளைங்களையே நம்ம வண்டியில உட்கார வைக்கிறது இல்ல, தெரியுமா? நீ ரொம்ப திமிரு பிடிச்ச போல இருக்க. என்னம்மா நீ பாட்டுக்கு திமிரு திமிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் உன்னாட்டம் படிச்ச பெண்களோட பழகினவன் தான்.
ஆனா உன்னை போல பேசுற பெண்களை நான் பார்த்ததே இல்ல. நீ என்னடானா அங்க இருந்து வந்த, ஏய் வர்றையா, மவுண்ட் ரோடு போகணும், என்னப்பா பாக்குற, மேனேஜ் இல்லாம அடாபடாங்கிறிய. ஏப்பா என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னை போல பெண்பிள்ளைகள் எல்லாம் பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்றாங்க. டவுன் பஸ்ல கூட எத்தனையோ பெண்கள் கண்டக்டரா போறாங்க. ஏன் உன்னை போல 10 பெண்கள் ரிக்ஷா வண்டி இழுத்தா என்ன ஆகும்? படிச்ச பெண்ணா, படிச்ச பெண்ணு, ஊரையும் பேரையும் கெடுக்க வந்தவளுங்க. பிறந்தது தமிழனுக்கு, பேசுறது இங்கிலீஷ்காரன் வீட்டுக்கு வளர்ந்த மாதிரி.